கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். பெண்ணாடத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் களம் அமைத்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் அறுவடை செய்து கொள்முதல் களத்துக்கு விவசாயிகள் கொண்டு வந்து வைத்த 10,000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. தாழ்வான பகுதியில் களத்துமேடு அமைக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும், கடந்த 10 நாட்களாக நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்யாமல் விட்டதால் பெரும் சேதமும் இழப்பும் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 10 நாள் ஆகுது. 10 நாள் அதுக்கு உரிய நடவடிக்கை இல்லாமல் தண்ணியில் கிடக்கு. டெய்லி நான் 10 ஆள் 20 ஆள் வச்சு காய வச்சு சம்பளம் கொடுத்து மற்ற இதர செலவுலாம் பார்த்தா நடவு செலவு, அதாவது வருமானத்தை தாண்டி அதிக செலவில் போயிட்டு இருக்கோம். நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறோம். டெய்லி 10 ஆள் நெல்லை காய வைக்கிறோம், குமிக்கிறோம், திருப்பி மழை வருது, நினைது தாழ்வான பகுதியில் களத்தை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு தண்ணி நின்று குட்டி சவறு ஆகுது. இப்போ விவசாயின்னு எங்களை பார்க்க போனீங்கன்னா குருவை சாகுபடியில் ஏக்கருக்கு 10,000 இருந்து 15,000 நஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம்.